பிரைஸ் தி லார்ட். நாம் செய்திக்குள்ளாய் போவதுக்கு முன்பாய் ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய தேவாலயம் நோக்கி பார்ப்போம். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், எங்கே 2 அல்ல 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே மத்தியில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த கூட்டத்தோட ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ அப்பொழுதே அவர் நம்மதிலே வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, உன்னை தொடும்படிக்கு, உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் உன் அண்டையில நின்று கொண்டிருக்கிறார். நீ ஒருவேளை தனியாய் வந்திருக்கலாம், நீ பல கவலைகளோடு வந்திருக்கலாம், பல துன்பத்தோடு வந்திருக்கலாம், பல போராட்டத்தோடு வந்திருக்கலாம். எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டா, எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டா என்று சொல்லி வந்திருக்கலாம். என் தேவனாய் கர்த்தர் உனக்கு அருகாமையிலே உன்னை தொட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேளையில உன் அருகால எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரே, என்னை தொடும் என்று சொல்ல மாட்டாயா? ஆண்டவரே, நான் வந்த வண்ணமாய் போக கூடாது சுவாமி, நான் வெறுமையா செல்லாமல் நிறைவோடு செல்ல வேண்டும் என்று சொல்வாய் என்று சொன்னால் தேவன் உன்னை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாய் மாறி உன் எதிர்காலத்தை முற்றிலுமாக மாற்றி அமைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தியான வேளையிலங்கத்தாவை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்க நன்றி. உம்மிடத்தில் மிகுந்த ஆவலோடு வந்திருக்குதானே இந்த அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் சுவாமி. உம்மிடத்தில் நன்மை பெறும்படி, உம்மிடத்தில் ஆசீர்வாதம் பெறும்படி வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஒருவராயிலும் வெறுமையாய் செல்லாமல் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்று செல்ல கிருபை தாரும். இந்த மக்களுக்காக நீர் ரத்தம் சிந்தவில்லையா? இந்த மக்களுக்காக நீர் பல பாடுகள் படவில்லையா? இந்த மக்களுடைய துக்கங்களை நீ ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஆண்டவரே, ஆகியால் இந்த காலவேளையில ஒவ்வொருடைய துக்கத்தையும் பாரத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் அனுப்ப வேண்டுமாய் உம்முடைய நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. இப்பொழுதே உம்முடைய ஆணிவி காணப்பட்ட ஒரு கரத்தை ஒவ்வொரு மீது வைப்பீராக, ஒவ்வொரு தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்திக்குள்ளாய் போவது முன்பாக ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்பாக வைத்துவிட்டு நான் கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். கடந்த ஆண்டிலே தானே இந்த ஆண்டு இனி ஒரு நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி தேவன் கொஞ்சம் வெளிப்படுத்தினார் ஒரு சில காரியங்களை. அதை மட்டும் நான் மிக சுருக்கமாக உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். அது நிமித்தமாக கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதற்கொண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை 60 நாட்கள் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலியமாக ஒவ்வொரு நாள் இரவும் 9 மணிக்கு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம மீட்டிங் வந்தோம் யாராவது இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் நாம் மைப்பட்டோம். 60 நாட்கள் இந்த ஆண்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அப்படி என்ன நடக்கும் இந்த ஆண்டுல? எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாசி கேட்போம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே வேதம் எப்படியா சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேதம் எப்படியா சொல்லுகிறது? வாசி கேட்போம். யாரா சத்தம் மைக்கில் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. அப்படி வாசிங்க. 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். போதும். இங்க வேதம் சொல்லுறது கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். எப்படிப்பட்ட காலம் வரும்? கொடிய காலங்கள் வரும். அதை தொடர்ந்து இருக்கிற வசனங்களை வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது மனிதன் மிக கொடியதாக ஒரு மிருகத்தை போல கேவலமான ஒரு நபராயிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்நாட்கள் நடப்பது என்ன? மிக கொடியதான மக்களை நாம் பார்க்கிறோம். இது கடைசி காலத்தில் நடக்கும். இது பல ஆண்டுகள் முன்பாய் தீர்க்கதரிசனமாக எழுத வைத்த ஒரு வசனம். இன்னும் கொடுமை உண்டாகும், இன்னும் தீமை உண்டாகும். நாட்கள் செல்ல செல்ல கொடுமை பெருகத்தான் போகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலம் என்று சொன்னால் கொடிய காலங்கள், கொடிய காலம், கொடிய காலங்கள். மனுஷனை சாப்பிடுறான், பிள்ளைகளை சாப்பிடுறாங்க, தந்தூரி மாதிரி பிள்ளைகளை சுட்டடித்து இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, டேஸ்டா இருக்குதுன்னு சொல்றான். கடைசி காலம். தேவன் என்ன செய்ய போகிறார்? கடைசி காலத்துல கொடிய காலம் வரும்போது தேவன் என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் கை கட்டிட்டு உட்கார போறாரா? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க போறாரா? அநேகர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மக்கள் வேதனைப்படுத்துறாரு, கர்த்தரை செய்ய முடியுமா?
ஆண்டவர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். வாசி கேட்போம். அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதான் பதில். அப்போஸ்தலர் 2 பதில் தான் இந்த வசனத்து பதில். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தீர்க்க தரிசனங்களை அடைவார்கள். தரிசனங்கள் பார்ப்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலங்களில் 2 காரியம் நடக்கும். ஒன்னு, கொடிய காலம் உண்டா இருக்கும். மிருகத்தை காட்டிலும் கேவலமான மக்கள், மனுஷ சுபாவம் இல்லாத மக்கள், மனிதனே பத்திர விழுகிற மக்களாய் இருப்பார்கள். இது ஒரு புறம் இருக்கும். இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவார், ஆவியை ஊற்றுவார், ஒவ்வொரு பேரும் வருவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அவர் வீடியோ எடுக்கிற கை தட்டுற மொத்தம் கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. 2 விதமான மக்கள். கொடிய மக்கள், அபிஷேகத்தால் நிறைகிற மக்கள், தேவாவியை பெறுகிற மக்கள். நாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொடிய மக்களை சார்ந்தது அல்ல, நாம் எல்லாம் அபிஷேகம் பெறுற மக்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மீட்டிங்குடைய தலைப்பு என்ன ஐயா? ஐயா இல்ல எல்ஷதா மினிஸ்ட்ரி பேரு. இந்த அக்கினி அபிஷேக ஆராதனை உபவாச கூட்டம். காரணம் என்னது? அக்கினி அபிஷேகம். பிரதர் டானியல் ஏழுமலைக்கு நல்ல ஒரு டாபிக் கிடைச்சு நினைக்காதீங்க. இது தேவன் செய்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் ஆவியை ஊற்றுகிற நாட்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாட்கள் போக போக இன்னும் கொடிய காரியங்களை கேட்க போறோம். இன்னும் கொடுமையான காரியம் நடக்க தான் போகுது. அது உலகம். இது ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அதை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ அப்படின்னு. நீ உன்னை பார், அபிஷேகத்தை பார், தேவனை பார், எப்படியா கர்த்தர் சாட்சியா இருக்க முடியும் பார். இந்த அபிஷேகம் தான் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்த முடியும். அரசாங்கம் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணுது சொல்லாத. நீயும் நானும் தான், உன்னுடைய ஜபம் என்னுடைய ஜபம், நாம் தான் பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையில கட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு மௌனமா இருப்போம் என்று சொன்னால், நாம் ஒரு அமைதியா இருப்போம் என்று சொன்னால், நாம் எந்த விதமான முயற்சி எடுக்காம இருப்போம் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டு தான் இருப்பார்கள். மனுஷனை சாப்பிடுறோம், பிள்ளைகளை சாப்பிடுறவங்க, பிள்ளைகளை கடத்தி போட பெருகதான் செய்வார்கள். நமக்குள்ள அபிஷேகத்தை தருகிறார். அபிஷேகம் எதற்காய் தருகிறார்? குதிச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல, கை தட்டுறதுக்கு அல்ல, உலகத்திற்காய் ஜெபிக்கும். அந்த வான மண்டல கிரியச்சர் அந்தகார வல்லமையில கட்டவும், மக்களை விடுதலை பண்ணும். கர்த்தர் உன்னை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க, நல்ல கை தட்டுங்க. You belong to that category. நீ அந்த மார்க்கத்தை சேர்ந்தவன், அதை சார்ந்தவன். இதான் கர்த்தர் போன வருஷம் வெளிப்படுத்தினா. நாங்கள் 60 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இது ஆச்சரியமா இருந்தது. இந்த வருஷம் பார்க்கும்போது மிக மிக கொடியதான செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மீட்டிங், என்னோட வாட்ஸ்அப் பார்த்தா டெய்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மீட்டிங்ஸ், அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், அங்கே மீட்டிங், புதிய புதிய ஊழியக்காரர்கள், புதிய புதிய அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான செய்தியை உங்கள் முன்பாக வைக்கும்படி சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி தான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்க என்ன தலைவலி போகும், கைவலி போகும் வந்திருப்பீங்களா இருக்கும். ஆனா என்னன்னு பாப்போமா? வாசி கேட்போம். யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செய்தி. யோவானின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த நாள் செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, நீ அதிக கனியை கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த நாள் செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, நீ கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண கனி அல்ல, நன்றாக நிறைய கனி கொடுக்கிறவளாய் மாற வேண்டும். எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்குது? ஒரு சிலர் வருத்தப்படுற, ஒரு சிலர் மட்டும் கை தூக்குறாங்க, மறுத்து நினைக்கிறாங்க. நான் தலைவலி குணமாகுமான்னு வந்தேன், டானியல் மாதிரி சொன்னாரு வாங்கியான்னு சொன்னேன், நான் வந்தேன், இவர் வேறத்தையோ சொல்லி இருக்கிறாரு என்ன நினைக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். கிளாஸ் பாட்டில் பாரி ஆனதா, அந்த பாட்டில் எடுங்க ஐயா, சும்மா எடுங்க ஐயா, கொடுங்க. ரைட். இந்த பாட்டில் இருக்குது, இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது. காலி என்று வைத்துக் கொள்ளுங்கள், காலியான பாட்டில் என்று வைத்துக் கொள்ளுங்கள், காலியான எம்டி பாட்டில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எம்டி பாட்டிலுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? திறந்து என்ன மேலே ஊற்ற முடியுமான்னு கேட்டால், மேலே இந்த காலி பாட்டில் மூடியெல்லாம் திறந்துருது, இங்கே தான் தண்ணி ஊற்றணும், ஊற்ற முடியுமா?
ஒரு சில மட்டும் தான் மற்றவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஐயா தெரியாதவங்களுக்கு எல்லாம் இப்படி ஊத்துனா என்ன ஆகும்? கீழே கீழே தங்கி மேல 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 அப்புறம் தான் இந்த லெவலுக்கு வரும். சரியா தப்பா? நிறைய பேர் தெரியல பண்றது. ஒரு பாட்டில் எடுத்து ஊத்தி காட்டிடுவோமா? எனக்கு முடியாது. வீட்டுல பாருங்க, ஐயா இந்த பாட்டில மேல் பகுதியில தண்ணி வர வேண்டும் என்று சொன்னால் நீ கீழே முதலாவது ஊத்த வேண்டும். ஐயா கீழே ஊத்தி நிரம்பி நிரம்பி வரும்போதுதான் இந்த இடத்துக்கு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் வந்து இந்த லெவலை குறித்து பேசுகிறாரு. அதிக கனியை கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் கீழ்காரிகள் நிறைவேறினால் தானே மேல் நிரம்ப முடியும். அல்லேலூயா. நீ அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறன்னு சொன்னால் நீ மேலண்டால் அல்ல, நீ கீழே நிரப்பப்பட்டு மேலே கனி கொடுக்கிறா இருக்க வேண்டும். கரல் தட்டு சொல்லு பாலாம். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நீ தலைவலி உள்ளவனாக, வயிற்று வலி உள்ளவனாக, வியாதியுடன் இருக்க கூடாது. உன் வியாதி குணமடைய வேண்டும். எல்லாம் நான் சொன்னாதான் சொல்லுவாங்க, இல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு நிலைமை, அது ஒரு உயர்ந்த நிலைமை. அந்த உயர்ந்த போக வேண்டும் என்று சொன்னால் கீழான காரியம் நிறைவேற வேண்டும். உன் பாவம் நீங்க வேண்டும், உன் சுபாவம் மாற வேண்டும், உன்னுடைய வியாதிகள் மறைய வேண்டும், உன்னை பின்படுத்திய ஒரு பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், உனக்கு விரோதமான சத்துருக்கள் செயலுக்கு போக வேண்டும், நீ ஜெயம் பெற வேண்டும். அது ஆவியில் நிறைந்து நீ பலப்படும் போது தான் நீ அதிக கனி கொடுக்கிறா இருப்பாய். கைகளை தட்டி நல்லி சொல்லுங்களா. ரமா ஷகுனா ஷபரபா ஹபரபா. ஹalleluya. நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டு, நல்ல கை தட்டு. ரபா ஷகுனா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரூபா ஹபா 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 ரிகபு ஷகுனா சந்தரமா. அதிக கனி கொடுக்கிற ஒரு அனுபவம், அதிகமான கனி கொடுக்க வேண்டும். நன்றாய் சொல்றது கேட்டுக்கிடுங்க, நல்லா கேளுங்க. உன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காத, எனக்கு வீடு இல்லை, எனக்கு காசு இல்லை, எனக்கு இது இல்லை, என்னத்த கனி கொடுக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் மற்ற காரியங்களை கண்டிப்பா நிறைவேற்றி தான் அந்த காரியத்தை கொண்டு வருவார். உன்னை வந்து வியாதியோட கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுறது கிடையாது. நீ வியாதி இருக்கும் என்று சொன்னால், துன்பம் இருக்கும் சொன்னால் மாற வேண்டும், வறுமை இருக்குமானால், வேதனை இருக்கும் என்று சொன்னால் வறுமை வேதனை நீங்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாதிக்குள்ளாய் நான் போயிருக்கிறேன். எனக்கு ஒரு 5 மேஜர் வியாதிகள் வந்திருக்குது. 29 வருஷம் 32 வருஷம் 29 வருஷம் காக்கா வலிப்பு என்று சொல்லுற வியாதியில் நான் போயிருக்கிறேன். காக்கா வலிப்பு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல பல இடங்கள்ல தழும்புகள் இருக்கும். காக்கா வலிப்பு. இந்த அப்பெண்டிக்ஸ் வெடிச்சு போச்சு, வெடிச்சு போய் மரித்து அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உயிரோட வந்திருக்கிறேன். எனக்கு மரணம் நான் தெரியும், மரித்து உயிரோடு இருப்பேன் என்னன்னு தெரியும் எனக்கு. 2005ஆம் ஆண்டு என்னோட ஹார்ட் அட்டாக் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் போட்டு பிழைக்க மாட்டான்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் பேசுகிற நேரம் கிடையாது. 2016ஆம் ஆண்டு இந்த 2 பக்கமும் விழுந்து போய் பேரலிசிஸ்னால படுத்து கிடந்தேன் சென்னை ஹாஸ்பிட்டலில். அப்படி ஏகப்பட்ட வியாதிகள். நிறைய பேர் நினைக்கலாம் எனக்கு தலைவலி இருக்குது, இந்த பிரதர் என்ன சொல்றாரு, எனக்கு எல்லாம் வியாதியும் தான் இருந்தது, இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் குணமாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்போ எனக்கு காக்கா வலிப்பு கிடையாது, இப்போ காக்கா வலிப்பு கிடையாது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் அது கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன் நான். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு எடுத்து போகும்போது ஹையாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஆகி போச்சு, இப்போ லோ சுகர் ஆகுது எனக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் செய்தி. என்ன செய்தி? என்ன? நீ அதிகமான கனி கொடுக்க வேண்டும். நீ அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை காரியங்கள் கண்டிப்பா நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த அடிப்படை காரியங்கள் நிறைவேற்றப்படாமல் மேலான ஆசீர்வாதம் வராது. ஆகையால் தேவன் இந்த நாள்ல தீர்க்கதரிசனமா வெளிப்பாடா சொல்றது என்ன பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் அதிகமான கனி கொடுக்க வேண்டும். ஐயா கரலை தட்டி நன்றி சொல்லுங்களா. ஆகையால் இவ்வளவு நேரம் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கேட்டீங்க. இப்பொழுது உங்கள் கவனத்தை திருப்பி இந்த செய்தியை கேட்க முடியாது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் தான். கிருபையின் மேல் கிருபை அடைய வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் வாசி பந்த வசனத்தை வெளிப்படுத்தல் 22:11 வாசிங்களா. வெளிப்படுத்தல் 22:11 வாசிங்க. 11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி, பரிசுத்தம் உள்ளவன்
இன்னும் பரிசுத்தம். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அக்கினி அபிஷேக கூட்டத்து வந்து ஒன்னை இடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, நீ அதிக பரிசுத்தம், அதிக கனி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ அதிக கனி கொடுப்பதற்கு ஒரு 4 படிகளை சொல்ல போறேன். இந்த 4 படி நல்லா கவனிங்க. எழுதாதீங்க. எழுதிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகிடும். ரெக்கார்ட் பண்றாங்க, இதை போட்டு கேளுங்க. தயவு எழுதிட்டு இருக்காதீங்க. எழுதி கேட்டுட்டு இருப்பீங்க. தயவு கவனிங்க. ரெக்கார்ட் இல்லைன்னா பரவாயில்ல, ரெக்கார்ட் பண்றாங்க. 4 காரியங்களை சொல்ல போறேன். இந்த 4 காரியங்களை உன்னிப்பா கவனி. இந்த 4 காரியங்களை உன்னிப்பாய் கவனிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், மாறுதல் வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக ஒரு திராட்சை செடி எடுத்துக்கொள்ளுங்கள், இல்ல மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மரத்தை என்ன பண்றாங்கன்னா அதை கிராஃப்டிங் என்று சொல்லுவார்கள். கிராஃப்டிங் என்று சொன்னால் அந்த தண்டு இருக்கும், வேர் இருக்கும், அது நல்ல கனி கொடுக்காது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு மரத்தினுடைய வெட்டி அதில் ஒட்ட வைப்பாங்க. அல்லேலூயா. அப்படி ஒட்ட வைத்தால் தான் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரங்களாயிருக்கிறோம். நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெய்யான திராட்சை செடியா இயேசு கிறிஸ்துவுல ஒட்டப்பட வேண்டும். தூக்கம் வருதா? அன்பான தேவனுடைய யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், என் பிதா, வாசிங்க 11:15. மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில் ஒட்டப்பட்டால் தான் பின்னாட்களில் நல்ல கனி, அதிக கனி கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒட்டப்படுற ஒரு அனுபவம், இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாய் இருக்கிற ஒரு அனுபவம். எப்படி இயேசுக்குள்ளாய் போவது? பிராக்டிகலா வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி கேட்போம். 2 கொரிந்தியர் 5:17. தயவு செஞ்சு பைபிள் நோட் பண்றவங்க பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை இந்த வசனம் எல்லாம் கேட்டிருப்பீங்க நீங்க. அது புதுசு கிடையாது. எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துக்குள்ளா இருக்கும்போது புது சிருஷ்டியா இருக்கணும், பழையவைகள் ஒளிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் அப்படித்தானே சொல்லிருது. கிறிஸ்துக்குள் அப்படித்தானே. ஹாலுக்குள், இப்ப நீங்க ஹாலுக்கு உள்ள வெளியே இருக்கிறோமா, ஹாலுக்கு உள்ள இருக்கிறோமா? ஹாலுக்கு வெளியே இருக்கிறோம் இல்லையா? அது புரியாது, சந்தேகமா இருக்கு நிறைய பேருக்கு. ஹாலுக்குள் அப்ப என்ன சொல்லலாம்? ஹாலுக்குள் சொல்லாமா? ஹாலுக்குள் அப்படித்தானே. பஸ்ஸுக்குள் நான் என்ன அர்த்தம்? பஸ்ஸுக்கு வெளியே அர்த்தமா? பஸ்ஸுக்குள்ளுன்னு சொன்னா அந்த டப்பாக்குள்ள அர்த்தம். அப்படித்தானே. இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன அர்த்தம்? அவருக்குள்ளா இருக்கிற அனுபவம். அவருக்குள்ள இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்படி இருப்பது? ஒரு பிராக்டிகலா வசனத்தோடு பிராக்டிகலோட பேச வரும். How to be inside Christ, how to get inside Christ. வாசி கேட்போம். வெளிப்படுத்துற விசேஷம் 3. நல்ல கவனிங்க. நான் படிப்படியா போறேன், கவனிச்சுட்டே இருந்தா தான் ஒத்து வரும். நீங்க பைபிள் வாசித்து நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விட்டுருவீங்க கதையை. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசி கேட்போம். வெளிப்படுத்தல் 3. இதோ வாசற்படியில் நின்று வாசற்படியில் தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவேன் சொன்னாரே. இங்க தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துக்குள் போற ஒரு அனுபவம் சொல்லப்படுறது. இதை நான் விளக்கி சொல்ல போறேன். இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து என்னது சத்தமா எனக்கு புரியல. என்னது? அவனோட போஜனமா? அவனோட பிரவேசித்து என்னது? அவனோட போஜனமா? இதுல என்ன எழுதிருக்கு புரியல எனக்கு. கொஞ்சம் வாசிங்க. கதவை திறந்தால் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அவனோட போஜனமா? ஏங்க நான் கேட்குறேன், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி கேட்குறேன். தயவுசெஞ்சு இதை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓடிடுவீங்க. ஐயோ இந்த ஆள் வர்றாங்க, அப்படி தானே? சரி, நீங்கள் யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, யாரோ ஒருத்தர் வீட்டு தாமஸ் வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். தாமஸ் உட்காந்துக்கிறாருங்க, பழங்காலத்து ஃப்ரெண்டு. நீங்கள் போய் காலிங் பெல் அடிக்கிறீங்க, இல்லை ஜேக்கப் வீட்டுக்கு போகிறீங்க, காலிங் பெல் அடிக்கிறீங்க. காலிங் பெல் அடி சொன்ன கதவு திறக்குது. கதவு திற நேரம் உட்காந்து டேபிளில் போய் பிரியாணி போடுன்னு சொல்லுவீங்களா? ஜேக்கப் வீட்டுக்கு போறீங்கப்பா,
ஜேக்கப் தான் கூப்பிட்டாரு உங்களை. ஓகே வர சொல்லிட்டாரு. வர சாயங்காலம் 6 மணி வர சொன்னாரு. நீங்க போறீங்க, பெல் அடிக்கிறீங்க. பெல் அடிச்சா கதவு திறந்து நேரம் போய் சாப்பாடு போடுவீங்களா? அங்க அப்படித்தான் வசனம் அப்படித்தான் சொல்லுது. கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அப்புறம் அவன் போஜனம் பண்ணுவானா? ஏங்க நீங்க யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு போனா நேரம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கையில் இருக்கிற பழம் எல்லாம் கொடுப்பீங்களா, இல்ல முதலாவது நீங்க பழம் கொடுப்பீங்களா? நானா இருந்தா என்ன செய்வேன்னா, ஜேக்கப் வாங்கி வந்துடுறா ஸ்வீட்ரா பழம்டான்னு சொல்லி பிள்ளைகள் கொடுறான், நான் முதலாவது கொடுப்பேன், அதுக்கப்புறம் அவன் கொடுப்பான் எனக்கு. நீங்க எப்படி செய்வீங்களோ? ஆமேன்னா அப்படிதான் சார். எப்படி செய்வீங்க நீங்க? நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா இல்ல முதல்ல கொடுப்பீங்களா? முதல்ல கொடுப்போம், அப்புறம் சாப்பிடுவோம். கொடுப்போம் சாப்பிடுவோம். இயேசுக்கு சாப்பிடுவோம் கொடுப்போங்கிறாரு. அது எப்படி பாருங்க. நான் தப்பா சொல்ல. வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. அந்த வெளிப்படுத்தல் 3 இங்கே தான் பிராக்டிகலா எப்படி கிறிஸ்துவுல போறதுங்கிறது இந்த வசனம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு புரியுதா? சொல்லுங்க பாலாம். இல்லை நான் மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போன பழங்கள் ஸ்வீட்டு இல்லை மற்ற காரியெல்லாம் முதலாவது கொடுப்பீங்களா, அல்லது கதவை திறந்தோட சாப்பாடு போடுறான்னு சொல்லுவீங்களா? சொல்லு. இங்கே ஆண்டவர் திருப்பி இல்லை சொல்கிறாரு, நான் உள்ளே போய் சாப்பிடுங்க, சாப்பிட்ட அப்புறம் அவன் சாப்பிடுவான்னு சொல்கிறாரு. வாட் இஸ் இட் மீன்? அதன் அர்த்தம் என்ன? எலியா கொஞ்சம் வாங்கலாம், ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பண்ணுவோம். ஜேமி இருக்கிறார். எலியா வாங்க. எலியா தானே உட்காந்துக்கிறது. வாங்க வாங்க வாங்க, சும்மா வாங்க. வரல சரி. ஜேக்கப் தாமஸ் வாங்க வாங்க வாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பண்ணுவோம், மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு டெமோ பண்ணுவோம். ஜேக்கமும் இருக்கிறார். நாங்கள்லாம் பார்த்தா கிராம ஊழியங்கள் நிறைய பண்ண ஆட்கள். நாங்கள்லாம் நிறைய இதெல்லாம் என்னது நாடகம்லாம் போட்டுக்கிறோம். தாவீது கோலியாத் நாடகம் மறக்க முடியாத நாடகம் எங்கள் வாழ்க்கையில். அப்படி திரும்பி நிறுங்க ஜேக்கப் நீங்கள் ஒரு விஷயம் அங்கே தெரியுங்களா? இப்போ இவர் தான் நம்ம கதை இந்த வசனத்தில் இருக்கிறாருன்னு வச்சுடுவோமே, சரிதானா? இப்போ இதான் இவருடைய இருதயம், இதான் இருதய கதவு. புரியுதுங்களா? ஹலோ, இதான் கதவு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கதவை தட்டுறேன்னு சொல்றாரு. எப்படி? கதவை தட்டினோன்னு என்ன பண்ணுது? கதவை திறக்குது. சரிதானா? சரிதானா? என்னங்க கதவை திறக்குது. இப்போ ஐயா நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் மைக் பிடிங்க. இல்லை நீ இன்னொரு ஆலோசனை வேண்டியது. வாங்க அப்படி எட்டி பாரு. புரியுதா? இப்போ கதவு அடைக்கப்பட்டிருது, தட்டப்படுது. தட்டப்பட்ட உடனே கதவு திறக்குது. திறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? எட்டி பார்க்கிறார். அப்படித்தானே? எட்டி பார்ப்பாரா இல்லையா? ஐயா என்னையா ஒரு நிமிஷம் பாருங்க. கதவு திறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உள்ள சரிதானா? உட்காருங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் இருங்க தாமஸ், ஒரு நிமிஷம் இருங்க. உட்கார். நான் ஒரு வீட்டுக்கு போனா அந்த கதவை திறந்தோடனே உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தான் செய்வேன். பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேனா? கிறிஸ்மஸ் சமயம் இருந்தால் ட்ரீ போட்டிருப்பாங்க, லைட் போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு பார்த்து அப்புறம் தான் உள்ள போவேன். சரியா தப்பா? இப்போ இந்த நபருடைய இருதயத்தை திறந்த உடனே தட்டின உடனே ஆண்டவர் உள்ளே பார்க்கிறார். உள்ள என்னத்தை பார்ப்பாரு? என்னங்க? அதாங்க இருதயத்து உள்ள என்ன பார்ப்பாருன்னு கேட்கிறேன். இருதயத்து உள்ள என்ன இருக்குது? ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? என்னங்க? அன்பு இருக்குதா? வாசிய கேட்போம். மார்க்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். அந்த சேர்ல உட்கார்ந்து ஒரு நிமிஷம். மார்க்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசி கேட்போமா? என்ன சொல்லி இங்கே உட்காருங்க ஜேம்ஸ் தாமஸ் மறுபடியும் வரணும். மனுஷருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் விண்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் 13 காரியங்கள் உள்ளிருந்து புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். இது மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குதான். உன் இருதயத்தில் இருதயத்திலே தெரியாது. மனுஷனுடைய இருதயத்தில் மனுஷனை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். இவர் தான் மனுஷனை டிசைன் பண்ணினவர்.
இவர்தான் மனுஷரை ஊதினவர், இவர்தான் மனுஷர் உலகத்தில் வைத்தவர். இவர் சொல்றாரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத காரியங்கள் 13 காரியங்கள் புறப்பட்டு வரும். புரியுதா புரியலங்க அது வரைக்கும்? இப்போ மறுபடியும் வாங்கலாம், நம்ம டெமோ பண்ணுவோம். மறுபடியும் வாங்க தாமஸ், வாங்க ஜேக்கப், மறுபடியும் டெமோ பண்ணுவோம். வாங்க. ஸோ இந்த பிரதர் வர்றாரு, இப்படி இருக்கிறாரு. ஆமா இப்போ இருதயம் அடைக்கப்பட்டிருக்குது. தட்டுறாரு 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 தட்டுறாரு, திறக்கல்ல. 28ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2026ஆம் தேதி திறக்கிறாரு. திறந்த உடனே என்ன பண்றாரு? ஆண்டவர் எட்டி பார்க்கிறாரு. ஆண்டவர் எட்டி பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? அந்த 13 காரியம் இருக்கும். அந்த 13 காரியத்தை எடுத்து விடுகிறார். அந்த எடுக்கிறது தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்றாரு. நல்ல கை தட்டுங்க. 13 காரியத்தை எடுத்து விடுவேன். நீ கதவை திறந்த உடனே உனக்குள்ள இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் நான் எடுத்து அப்படி கீழே போடுவேன். ஹல்லேலூயா. நல்ல கை தட்டுங்க. இப்போ இந்த இருதயம் என்னாச்சு? காலியாச்சா? காலியாச்சா? இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் தர்றாரு. ஆண்டவர் தருகிறாரு, நன்மை தருகிறார். கை நன்மை தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், அபிஷேகம் தருகிறார், வல்லமை தருகிறார், வரங்களை தருகிறார், பரிசுத்தம் தருகிறார், தூய்மை தருகிறார், மேன்மை தருகிறார், சுகத்தை தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார், நன்மை தருகிறார். ஹல்லேலூயா. Thank you ஜேக்கப், thank you தாமஸ். எத்தனை பேருக்கு இந்த டெமோ புரிஞ்சது? ஹல்லேலூயா. வாசர் பண்ணி தட்டுகிறேன்னு சொன்னால் அந்த கதவுக்கு வெளியே நிற்கிறார்னு அர்த்தம். அந்த கதவை தட்டும் போது நாம் திறப்போம் என்று சொன்னால் அந்த உள்ள இருக்கிற அசுத்தங்கள் 13 காரியம் இருக்கும். அதோட ஒன்னு ஆசீர்வதிக்க முடியாது. அதோட ஒரு நன்மை கொடுத்தா நன்மை கெட்டு போகும். கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்க மாட்டார். ஆண்டவரே ஆசீர்வாதம் தாரோம், சுகம் தாரோம், எனக்கு அது தாரோம், காரை தாரோம், ஏரோப்ளேன் தாங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. சைக்கிள் ஒன்றும் கிடைக்காது. ஏன்? துன்மார்க்கருக்கு பாவியில் தேவன் செவி கொடுப்பதில்லை. உன் பாவம் நீங்க வேண்டும், உனக்குள்ள அசுத்தம் நீங்க வேண்டும். முதலாவது அது எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் சாப்பிடுன்னு சொல்லுவார். சாப்பிட சொல்லவில்லை, அதை எடுத்து விட, கன்சியூம் பண்ணி விடுவேன் என்பதுதான் ஆண்டவர் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பாலாம். இன்னையிலிருந்து ஒரு ஜப வாழ்க்கை மாறட்டும். நீ அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதிக கனி கொடுக்க வேண்டியவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்பதா, ஆண்டவரே என் இருதயத்தை திறக்கிறேன், என் இருதயத்தில் எல்லா அசுத்தம் எடுத்து போடும் ஆண்டவரே. முதல்ல ஜெபம் பண்ணு. அந்த ஜெபம் பண்ணாமல் அதிக கனி கொடுக்க முடியாது. அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருதயம் சுத்தமாக்கப்படணும். வாழ்க்கையில பல தவறுகளை நாம் செய்யலாம். நிறைய பேர் நினைக்கிறான் பாவம் சொன்னா உபச்சாரம், கொலை. நான் கொலை பண்ணனா, நான் உபச்சாரம் பண்ணனா. எவ்வளவு பொய் சொல்ற நீ? எவ்வளவு சாக்கு போக்கு சொல்ற நீ? அது பாவம் இல்லையா? எவ்வளவு தூரம் நீ ஏமாத்துற நீ? எத்தனை முறை இதுக்கு அது அதுக்கு இது சொல்ற நீ? சொல்றது இல்லையா? அதுலத்தையும் கோபப்படுறியா இல்லையா? வைராக்கியமா இருக்கிறியா? ஆண்டவர் கூட எவ்வளவு கூட தூஷித்துக்கிற. ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாத, ஜேக்கப் ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க மாட்டார் சொல்லிருக்கலாம் இல்லையா? நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பாவமா தெரியலையா நமக்கு? என்ன ஆண்டவர் நான் கேட்கிறேன் தர மாட்டேங்கிறீர் சொல்லியிருக்கேன் நினைக்காது, அது பாவம். அப்படிப்பட்ட நபரோட தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. நீ நினைக்கிற உபச்சாரம் பண்ண பாவம், நீ நினைக்கிற கொலை செய்த பாவம். உண்மைதான், பாவம் தான், இல்லைன்னு சொல்ல, அது பாவம் இல்லை என்று சொல்லவில்லை. இது பாவம் இல்லை யார் சொல்லி கொடுத்தது? அன்பு இல்லாம இருக்கிறியே, மேலதிகார திட்டுறியே, மேலதிகார பின்னால பேசுறியே, ஊழியக்காரர் பின்னால பேசுறியே, அது பாவம் இல்லையோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருதயத்தில் தங்கி இருக்குது. அந்த நபரால் தேவனோட ஆசீர்வாதம் பெற முடியாது. அந்த மாதிரி நபர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆலயத்துக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, எவ்வளோ ஜெபம் பண்ற, கத்திரிக்காய், இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர வாழ்க்கையில் நன்மை வராது. இன்றைக்கு நீங்க யாரும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வேலை இருக்க வேண்டும். ஜெப வேலைன்னு சொன்னா ஆண்டவர் ஆண்டவர் சொல்றது இல்ல. ஜெபம் என்று சொன்னால் என்ன? வாசி கேட்போம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இயேசு சொன்னார் ஜெபம் என்று சொன்னால் என்ன? மத்தேயு 6:6. நல்ல கவனிங்கப்பா, மறுபடியும் உட்கார்ந்து பைபிள் தேடுங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி, கதவை ஆமா நிறுத்துமா, ஆமா கவனிமா, இங்க அது எது தேடி நிற்கிறேன், கவையில போடு. நான் சொல்லி என்ன வாசித்தாங்க சொல்லு பாப்போம். எல்லாரும் என்ன வாசித்தாங்க? போ வாசி சொல்லுமா, என்ன வாசித்தாங்க சொல்லு.
கவனிங்கம்மா, தயவு செஞ்சு பைபிள மூடுங்கம்மா, சொல்றதை கேளுங்க. நான் போறேன், இப்ப சென்னைக்கு வர போனா வாசிக்கும் போதுல இருந்து மத்திய 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது அவங்கள பார்த்து நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி என்னங்க கதவை பூட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். தருவார். இதுதான் ஜெபம். ஜபம்ல பல டைப் இருக்குது ஜபம். இப்போ நானும் பார்த்தா கொஞ்சம் ஜபம் பண்ணேன், அடுத்த நான் ஒரு வித்தியாசமான ஜபம் பண்ண போறேன். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு தனி ஜபம் இருக்க வேண்டும். தனிப்பட்ட நேரம் தேவனோடு இருக்க வேண்டும். தனிப்பட்ட ஜபம் இல்லை என்று சொன்னால் நீ கண்டிப்பா கனி கொடுக்க முடியாது, அதிக கனி கொடுக்க முடியாது. அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஜப வேலை இருக்க வேண்டும். அந்த தனிப்பட்ட ஜபம் பார்த்தீங்கன்னா கதவை பூட்டிக்கிட்டு உள்ள போய் ஜன்னலும் பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து பிதாவை நோக்கி பார்ப்பது. ஆண்டவரே, என் இருதயத்தை திறக்கிறேன் சுவாமி, என் உள்ளத்தை திறக்கிறேன் சுவாமி, என் உள்ளத்தை பாருங்க. நான் இன்னும் ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் இன்னும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கர்த்தாவை நான் தூஷித்துக்கிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கர்த்தாவை மற்றவர்களை அவதூறாய் பேசி கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் கர்த்தாவின் மேலதிகாரி நான் குறை சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், இன்னும் என் கீழே இருக்கிறவங்க நான் பரியாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் சுவாமி, இந்த சுவாமி நோட்டு நீங்கட்டும்னு சொல்லு. அவர் இருதயத்தை திறக்கும்போது வருவார், கைகளை போடுவார், உள்ளகிற எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். அவர் எல்லாவற்றையும் போஜனம் பண்ணி விடுவார், எடுத்து விடுவார். அது போஜனம் பண்ணி விட்ட பிறகு நீ சுத்தமாக்கப்படுவாய். அந்த ரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இந்த நாள் செய்தி என்ன? நீ அதிக கனி கொடுக்க வேண்டும். நீ அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாய் அவருக்குள்ளாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். அவருக்குள்ளாய் கட்டப்படுவது என்று சொன்னால் என்ன? இப்போ வாசித்தோமே வெளிப்படுத்தல் 3:20. மறுபடியும் வாசிப்போமா? அங்கேதான் அவருக்குள்ள வாசிப்போம். மறுபடியும் வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். ஸ்டாப். இவ்வளவு நேரம் இதை பார்த்துட்டோம். கதவை திறந்த உடனே ஜேக்கப் தாமஸ் எல்லாம் வந்தாங்க, கதவை திறந்த உடனே போஜனம் பண்ணி விடுவேன், உள்ளகிற காலி பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாருங்க, இப்பதான் மெயின் பாயிண்ட் என்னது? அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ளே நாம் போகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் வருகிறார், அவர் நம்முடைய அசுத்தத்தை எடுத்து போட இப்போ நாம் அவரோட போஜனம் பண்றோம், நாம் அவரோட இருக்கிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இவன் தான் புது சிருஷ்டி. இந்த மாதிரி நபர் தான் புது சிருஷ்டி. காரணம் என்ன? இருதயத்தை திறந்து கொடுத்து விட்டார்கள், உள்ளகிற எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து விட்டார். இப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய ஆளுமை அவர்கள் இருக்குது. இவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவர்கள் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தூக்கம் வருது? ஒரு கரங்களை தூக்கி ஹல்லேலூயா சொல்லுங்க. பழைய கதை, இது ஒன்றும் புதுசு கிடையாது எங்களுக்கு. ரைட்டா? ஆமாம், உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு புதுசு கிடையாது. இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பலமுறை பண்ண. அப்போ கூட மக்கள் அழிய சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கும் அழிய சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அதிக கனி கொடுக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. முதல் கட்டாக நீ தேவனுக்குள்ளாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். தேவன் உன்னோடு இருக்க வேண்டும், நீ தேவனோடு இருக்க வேண்டும். ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற மாதிரி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு அனுபவம். பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அப்புறம் வெளியே கடையில் இருக்கிற பொருளை வாங்கி சாப்பிட முடியுமா? இப்போ இங்கேருந்து நீங்கள் திருச்சிக்கு போகிறீங்க, பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க, வழியில் இருக்கிற இந்த பலகாரம்லாம் வாங்கி சாப்பிட முடியுமா போகிற வழியில்? ஆமாவா? பஸ்ஸுக்குள்ளே உட்காந்தா இனி பஸ்ஸுக்குள்ளே தான், இனி வெளியே காரியம் நமக்கு கிடையாது. அப்படி தானே? கிறிஸ்துக்குள் வந்தாலும் அப்படித்தான். இனி நமக்கு உலகம் கிடையாது, இனி உலகத்தின் பாவம் கிடையாது, உலகத்தின் ஈர்ப்பு கிடையாது, உலகத்தின் ஆசாபாசம் நமக்கு கிடையாது. நாம் ஏன் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துக்குள்ளாக. இந்த வசனத்தை நன்கு புரிந்து இந்த வசனத்தை அனுதினம் தன் வாழ்க்கையில பிராக்டிகலா பண்றவர்கள் அவர்கள் வித்தியாசமான நபர்களா இருப்பார்கள். அவர் வெளி உலகத்தை பார்க்க மாட்டார்கள். வெளி உலகத்தின் ஈர்ப்பு வரும், வெளி உலகத்தில் பல காரியங்கள் வரலாம், அவர்களோ கிறிஸ்துவை நோக்கி பார்த்து போய்கொண்டே இருப்பார்கள். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவதாக அவருக்குள்ள கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவருக்குள்ள கட்டப்பட்ட பிறகு வெளியே போகக்கூடாது, அது பிறகு வெளியே பார்க்கக்கூடாது. முதலாவதாக. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ள கட்டப்பட்டோம். ஒரு மரம் இருக்குது, மரத்தில் ஒட்ட வச்சாச்சு. மரத்தை கற்பனை பண்ணிங்க,
அந்த மரத்தில் ஒட்ட வச்சாச்சு. இப்போ ஒட்ட வச்சப்புறம் அங்கே உட்காந்தா வாடிப்போம். அந்த செடியானது, ஒட்டப்பட்ட செடி மரமானது வாடிப்போம். அப்போ என்ன செய்யணும், அந்த ஒட்டப்பட்ட அந்த மரத்தினுடைய அந்த சாப் என்று சொல்வார்கள், அதை பார்த்தீங்கன்னா எடுத்து உரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அது நிமித்தமாய் வளர வேண்டும். நான் சொன்னது யாருக்கா புரிஞ்சுதா? யாருக்கும் புரியலையா? ஐயா, உலகத்தில் இருக்கிற உலகபரமான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இதை பறி கொண்டிருக்கிறாய், இதை தெரிந்து கொண்டிருக்கிறாய். இப்போ நீ கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு. இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்த நீ கிறிஸ்துக்குள்ளான காரியங்களை நீ பெற்றுக்கொண்டு அது நிமித்தமாய் நீ வளர வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாய் வளர வேண்டும். கிறிஸ்துக்குள்ளாய் வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் இருக்குது, சொல்றேன், கேட்டுக்கிடுங்க. முதலாவதாக இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கை யாரும் தூக்க வேண்டாம். அதுக்குள்ள கை தூக்குறாங்க. எதுக்கு கை தூக்குறீங்க? கவனிங்க முதல்ல. மெசேஜ் அதான் எப்படி இருந்தீங்கன்னா ஒத்து வராது. கவனிங்க முதல்ல. வேத கை தூக்காதீங்க மட்டும் சொல்றேன், பதிலும் சொல்லாதீங்க. வேத புஸ்தகத்தை எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? கை தூக்கான்னு சொன்னா தூக்குவாங்க. பதிலா நம்ம ஆதாம் ஏவாள் புசி கூடாதுன்னு சொன்னது அவளை சொல்லாதீங்க. நம்ம கை தூக்காத 3 தடவை சொன்னேன், அதுக்கப்புறம் நம்மளால கை தூக்குறான் செய்யறாங்க. எனக்கு நீ வாசிக்கிறோம் தேவை, வாசிக்காதான் எனக்கு வேணும். எனக்கு வாசிக்கிறது தேவையில்லை, நீ தான் வாசிக்கிறிய. வாசிக்கணும், எனக்கு அதான் முக்கியம். எனக்கு தூக்காதுன்னா மாலங்க தூக்குவாங்க. சரி, நீங்க அமைதியா இருங்க, பேசாதீங்க தயவு செஞ்சு. வேத புஸ்தகத்தை வாசிப்பது என்று சொன்னால் ஏதோ ஒரு வசனத்தை வாசிப்பது, 2வது வசனம் வாசிப்பது, சங்கீதம் 23 வாசிப்பது அல்ல. நிறைய பேர் பார்த்தா நீதிமொழிகள் வாசிப்பாங்க 1லிருந்து 31 வரைக்கும். ஏன் 31 இருக்குது? இந்த மாசம் 28 தானே இருக்குது. அப்போஸ்தலர் 28 வாசித்தா என்ன? மத்தேயு 28 வாசி. மியூசிக் வர வருது பாருங்க. 31 வசனம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. சரி, அப்ப 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசி, அதுல 31 இருக்குது. யாரோ சொல்லி கொடுத்தாங்க, எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நம்ம அப்படி இருக்கிறோம். நீதிமொழி வாசிப்போம், சங்கீதம் 23 வரை வாசிக்க மாட்டோம். உன் வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குதா பார் சகோதரனே, சகோதரியே. அந்த வேதத்தை வாஸ்தாயே, கை தூக்காது சொன்னவர் கை தூக்குனல்ல, உன் வாழ்க்கையில் என்ன வளர்ச்சி இருக்குது? இத்தனை வருடமாய் வேதம் வாசித்து ஏதாவது மாற்றம் இருக்குதா? வேதத்தால் மாற்றம் இருக்குதா? அப்படியே தான் இருக்கிறீனா? வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம்? வாசிக்காம இருந்திருக்கலாமே. வேதத்தை வாசிப்பது என்று சொன்னால் ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21 வரையும் வாசிக்க வேண்டும். தொடர்ச்சியா அதுதான் வேதம் வாசிப்பது. ஜேக்கப் வீட்டுக்கு போகிறேன், பிரியாணி போடுறாரு. எனக்கு நல்ல மட்டன் பிரியாணி போடுறான்னு வச்சுக்கலாம். மட்டன் பீஸ் எல்லாம் போட்டு எடுத்து நினைக்கிறாரு எங்கள் வீட்டு வர போகிறான் போட்டு நினைக்க போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அடி போடுறான். டேய் நேராக சொல்லிட்டான்னு கேட்க போகிறான்ட்ட. எங்கள் வீட்டு நேராக சொல்லலான்டா, அதையாண்டா மேடையில் சொல்கிறேன்னு கேட்க போகிறான். சரி, நிறைய பிரியாணி வச்சாச்சு, மட்டன் பீஸ் இருக்குது, நல்ல ரைஸ் இருக்குது, அந்த இதெல்லாம் கூட்டெல்லாம் இருக்குது, இலை ஃபுல்லாக பிரியாணி, இலை ஃபுல்லாக அந்த இதெல்லாம் இருக்குது. ஒரு கருவேப்பிலையை சாப்பிட்டுக்கிட்டு நான் பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த அந்த இலையில ஒரு கருவேப்பிலை பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குண்டா நீ சொல்ற, நான் சொல்லி நீங்க சொல்லிடாதீங்க. நல்லா இருக்குதுன்னா கரெக்டா? அது இஸ் தட் வாட் இஸ் ரைட்? இஸ் ரைட்? பிரியாணி சாப்பிடுன்னு சொன்னால் அந்த இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணும். அப்படித்தானே? எலும்பை விட்டுக்கிட்டு பார்த்தா அதானே பிரியாணி சாப்பிடுவது. புரியலையா உங்களுக்கு? பிரியாணி சாப்பிட முழுசும் சாப்பிட்டா தானே பிரியாணி சாப்பிட்டேன்னு அர்த்தம். வேத புஸ்தகத்தை வாசிப்புன்னு சொன்னால் அதுதான். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாசித்தினா அது பேர் தான் வேதம் வாசிப்பது. இங்க அங்க பரண்டி வாசித்தினா அது பேர் வேதம் வாசிப்பு கிடையாது. ஏன்னா நான் தாழ்த்தி சொல்றேன், நான் கெட்டிக்காரன் கிடையாது. டிவிஎஸ்ங்கிற நிறுவனத்தில் டிவி சுந்தரம் ஐயங்கார் அந்த டீலர் கிடையாது கம்பெனியில். நான் கூப்பிட்டேன், அவங்க தான் கூப்பிட்டாங்க. 2 தடவை கூப்பிட்டாங்க, 2 தடவை வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அங்கே போய் நம்மளால் காலம் தள்ள முடியுமா? ஆனால் அவங்க 3வது ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன். சரி போனேன். அப்புறம் கர்த்தருக்கு வேலை கட்சிச்சு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு நடத்தினேன், அவங்க என்ன நடத்தலை. ஓகே போட்டோம், அது பெரிய கதை. என்னை கர்த்தர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங், அதாவது மக்கள் ட்ரைனிங் கொடுத்தா சேர்த்தாரு. அப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் இன்சார்ஜாக இருந்திருக்கிறேன். அதாவது டிவிஎஸ்ல ஆள் சேர்க்கறது நான் தான். கர்த்தருடைய கிருபையில் யார் ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த ஹெல்த் பொசிஷனில் இருந்து ஒரு 3000 பேருக்கு மேலே நான் சேர்த்து விட்டுக்கிறேன். கர்த்தருக்கு மைமுண்டாட்டம். ஐயா வேலை கிடைக்குமான்னு கேட்காதே என்கிட்ட. இப்போ நான் ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. 3000 பேருக்கு நான் சேர்த்து விட்டுக்கிறேன். ஒரு 10,000 இன்டர்வியூ நடத்தியிருக்கிறேன். காலேஜ் இன்டர்வியூ தான் 1 வருஷமா. திடீர்னு சொல்லி ஒருத்தர் வருவார், ஒரு கவரோட சேர்த்து கேட்டா, நான் ஊழியக்காரர் இருக்கிறேன்,
நான் அங்கே வேலையை ஆள் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த சென்னையில் நிறைய பேர் நிறைய பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும், ஊழிகாரெல்லாம் தெரியும். ஒரு லெட்டர் எழுதி அனுப்புவாங்க பிஷப்பெல்லாம். ஐயா இந்த மாதிரி அந்த சர்ச்சில் உள்ள பையன் நல்ல பையன், ஏழை பையன், ஐயா எப்படியா உதவி செய்யுங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. பையன் கொண்டு வருவான் லெட்டரை. பிஷப் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, பெரிய பெரிய ஊழிகாரனதுலாம் வரும். திறந்து வாசித்து பார்த்தா இருக்கும். அந்த நபர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான். நான் கையெழுத்து போட்டா நீ போய் உள்ள போகலாம், நான் தான் ரெக்ரூட்மெண்ட் இன்சார்ஜ். ஒரே ஒரு கேள்வி, நீ லெட்டரோட வந்திருக்கிற, உனக்கு இன்டர்வியூ கிடையாது, உனக்கு ஒன்லி ஒன் கொஸ்டின். இந்த ஒரு கேள்வி பதில் சொன்னா இப்போயே உள்ள போகலாம். எல்லாம் ஆர்வமாக பார்ப்பாங்க, நீங்க பார்க்குற மாதிரி. அது என்ன கேள்வி? கேள்வி என்னன்னா, பைபிள்ல இருந்து 4 வசனங்கள் மனப்பாடமா சொல்லு. கண்டிஷன் என்னன்னா, சங்கீதத்திலிருந்து சொல்லக்கூடாது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லக்கூடாது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடாது, இது வசனம் கிடையாது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படியும் சொல்லக்கூடாது. கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் சங்கீதம் 23:1 இவ்வளோன்னு சொன்னா ஒரு வசனம். இந்த மாதிரி ஒரு 4 சொல்லுப்பா. ஏன் 4? 5 கேட்கணும், ஒரு கன்செஷன் கொடுத்துட்றேன், ஒரு கன்செஷன் 4 சொல்லு. இப்போ நானும் ஜேக்கும் 2 கதவுல நிற்கிறோம். நான் இந்த கதவுல நிற்கிறேன், ஜேக்கப் அந்த கதவுல இருக்கிறான். 4 வசனம் சொன்னா தான் வெளியே. எத்தனை பேர் வெளியே போவீங்க? மனப்பாடமா சங்கீதம் சொல்லக்கூடாது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் சொல்லக்கூடாது, ஃபுல்லா சொல்லணும். நீ உயிரோடு இருக்கும் நாள் நான் உன்னோடு ஒருவன் உண்டாயித்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்த போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோட விலகத்தோட கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 இவ்வளவு சொல்லணும். ஆகுமா? எல்லாம் ரூம்குள்ள தான் இருப்பீங்களா? வெளியே இருந்து உள்ள வரும்போது கேட்டானே எப்படி வெளியே போயிருக்கீங்க பாருங்க. ஆனா அப்போ கூப்பிடல, வெளியே போகும்போது மட்டும் தான் கேட்போம் பாருங்க. ஓகே, நான் சொல்ற தமாஷு சிரிப்பெல்லாம் இருக்கட்டும். ஐயா நீ வளர வேண்டும் ஐயா. வேதத்தை ஒப்புக்கு வாஸ்து பிரயோஜனம் கிடையாது, கடமைக்கு வாஸ்து பிரயோஜனம் கிடையாது, ஒரு பாரம்பரியமா வாசிக்கிற வாஸ்து பிரயோஜனம் இல்லை, ஏதோ சடங்காச்சாரம் வாஸ்து பிரயோஜனம் கிடையாது, பைபிள் வாசி சொல்லினோ வாசிக்கிறேன் பிரயோஜனம் கிடையாது. அந்த பைபிள் இருந்து உனக்கு இறை கிடைக்க வேண்டும், அதுல இருந்து ஒரு ஆகாரம் கிடைக்க வேண்டும், அது உன்னை போஷிக்க வேண்டும், அது உன்னை வளர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நேத்திக்கு முந்தானத்துக்கு மனைவி சொல்லிட்டு இருந்தா, எவ்வளவு தெளிவா ஆண்டவரது காரியங்களை சொல்லுகிறார், எவ்வளவு அழகா சொல்லுகிறார். இது ஏன் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது? வேதத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு தொடுதல் உனக்கு வர வேண்டும். ஐயோ இந்த வசனம் ஆமா இப்படி இருக்குது, என்னோட சந்தேகத்துக்கு இதுக்கு பதிலா இருக்குது, என்னோட கேள்விக்கு இது பதிலா இருக்குது. ஓ இப்படிதான் செய்யணுமோ, இப்படி நான் செய்யாமல் தான் வாழ்க்கையில கஷ்டமோ. இந்த வேதம் உன்னோட பேச வேண்டும் ஐயா. அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் கடமைக்காய் வாசிக்கிறாய், சடங்காச்சாரம் வாசிக்கிறாய், உன் வாழ்க்கையில பார்த்தா வளர்ச்சி இருக்காது. அப்படியே இருப்பா. 25 வருஷம் 30 வருஷமா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஏன்னா அவர் ஃபுல் இருக்கிறார், நம்மளும் பத்திரம் மாறாதவராக இருக்கிறான். எப்ப அவர் நிறைவில் இருக்கிறார்ப்பா, பரிசுத்தம் 100%, எல்லாத்துல 100%, அவர் மாறாதவர் இருக்கிறாரு. நம்ம எல்லாம் 0ல இருந்து எப்படி? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சென்னையிலேருந்து வரோம், ஹைவே வழியே தான் வரோம், பல ரோடு இங்கங்க புரியுது, இப்படி போகுது அப்படி போகுது. ஓகே, எனக்கு ரூட்டு தெரியும், நான் வந்துட்டேன் கரெக்டாக, டீச்சர் சொல்ல பண்ணிட்டேன். ரூட்டு தெரியாதவரெல்லாம் அது என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த ரோட்ல பச்சை கலர்ல போர்டு போட்டிருப்பார்கள். அந்த பச்சை கலர் போர்டு காமிக்கும், பெங்களூர் அப்படி போகணும், இதுனா காஞ்சிபுரம் இப்படி போகணும், அதுனா அப்படி போகணும், திசை காட்டுவார்கள். அந்த திசை பார்ப்பா என்று சொன்னால் நீ எந்த திசையில போகிறாய் என்பதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அதை பார்க்காம போனானா எங்கேயா போய் சேருவான், கடைசியில் வந்து டீச்சர்ஸ் வரா போல வேற எங்கேயா போய் சேர்ந்துருவான். அந்த போர்டு உன்னை திசை காட்டும். நீ தவறான வழியில் போவாயின்னு சொன்னால் அதையும் சொல்லும். ஐயோ தப்பான வழியில் போயிட்டோம், கரெக்டான வழியில் போறது எப்படி, அதுவும் ஒரு போர்டு சொல்லும். அதே தான் இந்த புஸ்தகம் செய்யும். இதை வாசிப்பாயின்னு சொன்னால் நீ எந்த திசையை நோக்கி போகிறாய் என்பதை சொல்லி தரோம். நாம் போக வேண்டிய திசை எல்லாம் பரலோகம்தான். பரலோகத்துக்கு நேரா போகிறோமா இல்லையாங்க வேத புஸ்தகம் சொல்லும். நீ இதை உண்மையா வாசிப்பாயின்னு சொன்னால் வேதம் சொல்லும், மகனே மகளே இந்த கோபம் உனக்குள்ள இருக்கிறது வரலையும் நீ அங்கே போய் சார முடியாது என்று வேதம் சொல்லும். ஐயோ என் பாவத்தை மன்னியும் சுவாமி, இந்த கோபத்தை எடுத்தும் போட மாட்டோர நாம் ஜெபிக்கிறோம். அந்த வேதத்தினுடைய அந்த ஆழத்தை, வேதத்தினுடைய அந்த அறிவை, வேதத்துடைய அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்கிறோம். யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. போலாமா? அதுக்கும் அவன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீ அதிகமான கனி கொடுக்க வேண்டும். நீ அதிக கனி கொடுக்க சொல்லலாம். முதலாவது தேவனுக்குள்ளாய் கற்றப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த நீ வளர வேண்டும், அந்த வேத புஸ்தகத்திலிருந்து நீ வளர வேண்டும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னையில இருந்து பைபிள் வாசிக்க போறீங்க? இப்போ கை தூக்கி பாலாம், கை தூக்கி ஒரு அல்லே சொல்லும் பாலாம். இப்போ யாரும் கை தூக்க மாட்டேங்கிறான். ஹல்லேலூயா. நான் கை தூக்கிட்டேனே. இன்னையில இருந்து வேதத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசிப்பேன்னு சொல்ல மாட்டேன். கரங்களை ஊத்தி அல்லே சொல்லுமா. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அந்த வேதம் அது வழி நடத்தும். வேதம் சொல்லும், கத்து கொடுக்கும். தவறான பாதைனா தவறான பாதைன்னு சொல்லும், சரியான பாதைனா சரியான பாதை சொல்லி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை வச்சிடுங்க, நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு நபரோட பேச வேண்டும் என்று சொன்னால், இப்போ உதாரணத்திற்கு என்ன சொல்றது, நான் ஜேக்கப்ட்ட பேச போறேன். இப்போ जगह पकड़ लो करना है। कैसे हुए माँ पे बन कैसा है बोलोगे तुम्हें भी? हिंदी नहीं मालूम. நான் ஒரு மனுஷ பாஷை தான் அவன் அப்படி சொல்றானே. எப்படி இருக்கிற ஜேக்கப்? வீட்டில எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. கடல் இதை தான் நான் ஹிந்தியில கேட்டேன். இப்போ பதில் சொல்ல மாட்டியா? இப்போ பதில் சொல்ல, அப்போ பதில் செய்ய என்ன தெரியல இல்லைங்க. மொழி, அவருக்கு தெரிந்த மொழியில் நான் பேசினாதான் அவருக்கு புரியும். அவருக்கு தெரிந்த மொழி நான் பேசினாதான் அவர் எனக்கு பதில் கொடுப்பாரு. தேவனுடைய மொழி இதையா. இந்த மொழியை நீ அறிந்திருப்பாயின்னு சொன்னால், வாசிப்பாயின்னு சொன்னால், தேவன் உன்னோடு பேசுவதை நீ அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இந்த மொழியை தெரியாதவனிடத்திலிருந்து தேவன் பேச முடியாது. தேவன் பேசினாலும் உனக்கு புரியாது. ஹிந்தி நைமாலும் சொன்ன மாதிரி நீயும் சொல்லுவ. இதை வாசிங்க. ஆதியாகமத்தில் வெளிப்படுத்துற ஒரு முறையாவது வாசிங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும். கர்த்தர் உள்ளத்துல பேசுவார். கர்த்தர் பேசுற பல டைப் வருது, தேவன் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுக்கு போகணும்னு இருக்குது? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிக கனி கொடுக்க வேண்டும். முதலாவதாய் கிறிஸ்துக்குள்ளே கட்டப்பட வேண்டும். இரண்டாவது வளர வேண்டும். வளர்வது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வேதம் வாசிக்க வேண்டும். இரண்டாவது ஜெபிக்க வேண்டும். அதே சொல்லிட்டேன். நீ அறை கதவுக்குள்ள பூட்டி அறைக்குள்ள போய் இந்த வேதத்தின் அடிப்படையில் நீ ஜெபம் பண்ண வேண்டும். சும்மா ஜெபம் பண்ண ஆண்டவரே வீடத்தா ஏர்பிளைன் தான் காரத்தா பஸ்ஸத்தா எந்திரிச்சு போ, என்ன இது ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரே இந்த வசனம் சொல்ல, அந்த மத்தேயு மார்க் 7 ஆண்டவரே இந்த ஸ்பாவம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே, இந்த ஸ்பாவத்தை மாத்துங்க ஆண்டவரே, அப்பா என் வாழ்க்கையை மாற்று. அப்படி ஜெபம் பண்ணிப்பாரு. உன் வாழ்க்கையில் அந்த பாவங்கள்லாம் நீங்கி போய் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நான் ஒரு கீழ் லெவல்ல இருந்து மேல் லெவலுக்கு போனாலும் அதான் சொல்றேன், அனுபவத்துல தான் சொல்றேன். நான் சும்மா பேசுறேன், காத்துல பேசவில்லை. ஒரு ஃபோர்மேன் லெவல்ல இருந்து தேசத்துக்கு அதிகாரியா மாறின ஆள் நான் அது பெருமை பீட்டுறது கிடையாது. நான் யார்ட்டும் சொல்றேன், அமைதியா உட்காந்துவேன், ஆபீஸ் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன். I have grown up the levels, all those levels. அது நிறைய பேர் வந்தானுங்க, அது வேற விஷயம். நம்மளை எங்களை பள்ளம் தோன்றது குளிதோ அதுக்குன்னு வந்தானுங்க. அது டிவி நிறைய பேர் வந்தானுங்க, ஒன்றும் பண்ண முடியல அவங்களால, அது வேற விஷயம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்தினானுங்க, கஷ்டப்பட்டேன். அது வரைக்கும் உண்மை. நம்ம ஸ்டீஃபன் இருக்காருல, அவர்கிட்ட ஒரு நாள் ஃபோன் அடிச்சு பேசினேன். நம்ம ஸ்டீஃபன் கார்ஸ் இருக்காருல்ல, காட்ஸ் லவ், ஏன்னா அன்பின் ஊழியமா, அன்பரின் ஊழியமா, ஆமாம், அவர் நண்பர் தான் எனக்கு. நான் வேலை செய்ய சொன்னேன், பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரே தொந்தரவு வேணும்னே பண்ணுறானுங்க, தாங்க முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர்னு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் 2 நாளில் நான் ஜபம் இருப்பேன், உபாஸ் ஜபம் இருப்பேன், அப்போ நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், கர்த்தர்கிட்ட கேட்டு பதில் சொல்கிறேன்னாரு. சரி ரொம்ப சந்தோஷம்னு வச்சுட்டேன். 2 நாள் அப்புறம் கால் பண்ணார். கால் பண்ணி என்ன தெரியுமா சொன்னார் அவர்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் உங்களை பற்றி. ஆண்டவர் சொன்னார், அவனை கஷ்டத்தை அனுபவிக்க சொல்லு. என்னது? நான் அனுபவிக்கவில்லையா? நான் சிலுவையில் பாடு அனுபவிக்கலையா? அவனை அனுபவிக்க சொல்லு. நடந்த விஷயம் தான் சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வேளை கஷ்டங்கள் துன்பங்கள் வரதான் செய்து. கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும், ஜப வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் டைம் ஆனால் குறிக்க போகிறேன், இப்போ 1ஆக போகுது. பரிசுத்தாவினால் நிறைய வேண்டும். ஆண்டவரே என்னை நிரப்பு சுவாமி, நிரப்பு சுவாமி. ஒரு நிரப்புது இல்லாத வாழ்க்கை, காலி வாழ்க்கை. ஒரு பாட்டில் கொடுங்க, தண்ணி குடிக்கிற பாட்டில் கொடுங்கன்னு சொன்னால் ஒரு தண்ணி நிரம்பின பாட்டில் தான் கொடுக்க முடியுமே தவிர காலியாக்கிற பாட்டில் கொடுத்து தண்ணி குடிங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் காலியான பாட்டிலா இருக்கிறோமே. அபிஷேகம் காலியா, அப்படி எப்படி கத்தர் ஆசீர்வாதம் எப்படி கத்தர் பயன்படுத்துறதுக்கு தெரியுது. நமக்கு காலியான பாட்டில பயன்படுத்த முடியாது தெரியுது, ஆனா காலியா இருக்கிறோம்.
1947 வருஷம் அபிஷேகம் பெற்றேன், நான் 37 அபிஷேகம் கேட்டேன். யார் அதை கேட்டது? இப்போ அபிஷேகம் இருக்கிறியா தானே கேட்குறாங்க. அப்போ பெற்ற இப்போ பெற்ற அங்கே அப்படி அங்கே இப்படி அங்கே வாலிபர்களாக இருக்கும்போது யாரையா கேட்டாங்க அது எல்லாத்தையும்? ஹவ் ஆர் யூ டுடே? இன்னைக்கு நிறப்பட்டியா? இன்னைக்கு நீ இந்த மீட்டிங் வரதுனால குறைஞ்ச ஒரு 3 அதிகாரம் வாசிட்டு வந்தியா? கொஞ்ச நேரம் ஆண்டவரே என்ன சொல்லி பாத்திரம் ஒப்புடுத்து வந்தியா? ஆண்டவரை புது அபிஷேகம் தான் வந்தியா? அதுதான் உன்னை மேன்மைப்படுத்தும். அதுதான் மேன்மைப்படுத்தும். 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாய் அந்த அவருக்குள்ளாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். 2வது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள இருந்து நீ உரிந்தெடுக்க வேண்டும். 3வது பார்த்தீங்கன்னா நீ கனிகளை கொடுக்கிறவனா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மார்க் 12:2. தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்து கனிகளில் தன் பாகத்தை வாங்கி கொண்டு வரும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். திராட்சை தோட்டத்தில் தன் பாகத்தை பெறும்படி அவன் ஊழியக்காரன் ஒரு அனுப்பினான். மரத்தை நட்டாச்சு, தண்ணி ஊத்தியாச்சு, உரம் போட்டாச்சு, எஜமான் கனியை எதிர்பார்க்கிறா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ முதல் நாள் இன்னைக்கு வந்திருந்தா பரவாயில்ல, நீ ஏற்கனவே பல நாட்களாய் வருகிறாய், நீ கர்த்தரை அறிந்திருப்பாயின்னு சொன்னால் உன்னிடத்துல தேவன் கனியை எதிர்பார்க்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. கனியை எதிர்பார்ப்பார் உன்னிடத்துல இருந்து. இன்னொரு வசனம் வாசிப்போமா? அதே மார்க்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க் 11:13. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். கனிகள் அகப்படுமா என்று சொல்லி பார்க்க வந்தார். அத்திப்பழ காலம் இல்லாதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஒரு கனியை எதிர்பார்க்கிற தேவன். மரத்தை நட்டாச்சு, உரத்தை போட்டாச்சு, தண்ணீரை ஊத்தாச்சு, மரம் வளர்ந்துருச்சுன்னா கனியை எதிர்பார்க்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. கனி என்று சொன்னால் என்ன நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு என்னங்க சொல்றாங்க மக்களுக்கு? சரி, இது எங்க போனாலும் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்தியா ஃபுல்லா நான் போயிருக்கிறேன்டா, எல்லா இடத்துலையும் தான் பிரச்சனை. கனின்னு சொன்னா ஆவியின் கனி. நம்ம ஆளுங்க அது என்னது தெரியாது. இன்னையிலேருந்து நிறுத்துங்க, அதை ப்ளீஸ் நிறுத்துங்க. நான் ஆவியின் கனியை பற்றி பேசலாம், ஆவியின் கனின்னு தனியாக பேச, நான் அதை பேசவில்லை. ஒரு வாழை மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழை மரத்தை நடுறோம், வளர்ந்து 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 வருது. அதுக்கு உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா பூ வருது. அதுக்கு உள்ள இருந்து பூ வெளியே வருது. அந்த பூ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல சீப்பா வந்து காய் வருகிறது. அதுதான் வாழை மரத்தின் கனி. அதுக்கு உள்ள இருந்து என்ன வருது? அதான் வாழை மரத்தின் கனி. மாமரம் அப்படியே பெரிய மரம் மாறிடுச்சு. இப்போ அது உள்ள இருந்து பூ வருது, உள்ள இருந்து பூ வருது. அந்த பூ தான் காயா மாறி, அந்த பூ தான் கனியா மாறுது. உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு பேர் தான் கனி. உனக்கு உள்ள இருந்து என்ன வெளியே வருது? அதான் உன் கனி. ஆவியின் கனி சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காத. உனக்கு உள்ள இருந்து என்ன வருது வெளியே? கோபம் வருதா, எரிச்சல் வருதா, வைராக்கியம் வருதா, இச்சை வருதா? அது உன்னுடைய கனி. தெரிந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சொல்லிட்டு இருக்காதீங்க. உள்ள இருந்து என்ன வெளியே வருது? அதாங்க கனி. அது மாமரமா இருக்கட்டும், அது பலாமரமா, எந்த அந்த மரத்துக்குள்ள இருந்து என்ன வெளியே வருது? அதுதான் நீ ஒரு மரம். இப்போ உனக்குள்ள இருந்து என்ன வெளியே வருது? சண்டை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், உன்னுடைய கனி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கனிகளாலே அவைகளை அறிவீர்கள். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு. ஆவியின் கனி பத்தி யாரும் சொல்லல, சொன்னாங்களாங்க? நல்ல கனி, ஆவியின் கனி நல்ல கனியா இருக்க வேண்டும். அது மற்றொரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை உண்டாக்க வேண்டும். ஒரு சாட்சி சொல்ல போறேன், உண்மை சாட்சி. நாங்க சென்னையில இப்போ இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டோம், புதிய வீட்டுக்கு. ஏற்கனவே இன்னொரு வீடு இருக்குது, முதல் வீடு, ஒரு சொந்த வீடு. முதல் வீட்டில் இருந்தோம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா 512 வீடு இருக்கிற ஒரு இடம். 16 பிளாக் இருக்கும். ஒவ்வொரு பிளாக்ல 32 வீடு. அப்படி பார்த்தீங்கன்னா 16 பிளாக்னு சொல்ல 512 வீடு இருக்கும். ஒரு பெரிய கேம்பஸில் வச்சுருப்பாங்க, செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கும், நடுவில் பெரிய தோட்டம். ஒரு நாள் அங்கே உள்ள கடை இருக்குது, முடி வெட்டுற கடை இருக்குது, ஹோட்டல் இருக்குது, எல்லாமே உள்ள இருக்குது. ஒரு நாள் என் மனைவி அந்த கடைக்கு போகிறாள். எதிரே ஒரு அம்மா வர்றாங்க. அவங்க மனைவி பார்த்து சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, என் மகள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா. அவ குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள்.
உங்க புருஷன் ஜெபம் பண்ணுவார், நான் கேள்விப்பட்டுக்கிறேன். என் மகளுக்காய் ஜெபம் பண்ண சொல்றீங்களா? அவர்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. என் மனைவி சொன்னா கண்டிப்பா சொல்றேங்க. அவங்க கேட்டாங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும். மனைவி சொன்னா காணிக்கலாம் போங்க, நான் அந்த போய் சொல்றேன், அவர் ஜெபம் பண்ணுவார்னே. இவள் வந்தாள், என்னிடத்தில் சொன்னால், நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அதே அம்மா மறுபடியும் அதே தோட்டத்தில் பார்த்து சொன்னாங்க, இப்போ என் மகளுடைய வாழ்க்கையெல்லாம் சரியாயிடுச்சு, சீராயிடுச்சு, அவங்க இந்தியாவுக்கு வராங்க. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் ஐயா. அவள் கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு நாள் நாங்கள் அவன்கிட்ட போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுறான்னு சொன்னது கிடையாது. நாங்கள் ரட்சிக்கப்படுறோம் சொன்னதே கிடையாது. ஒரு நாளோட சுவிசேஷம் சொன்னதே கிடையாது. நான் ஒரு காரியத்தை பண்ணுவேன், நானும் என் வீட்டாரும் குடும்பமா ஆண்டவரே இதில் 512 வீடு சந்தின்னு சொல்லி வீட்டுக்குள்ள நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா இந்த வீட்டுக்குள்ள அக்கினி இறங்கட்டும், அந்த அக்கினி பரவட்டும் சுவாமி, எல்லா இடத்துலையும் போகட்டும், அப்படி ஜெபம் பண்ணுவோம். தவிர ஒருத்தர் வீட்டிலேயும் போய் நான் சுவிசேஷம் சொன்னது கிடையாது. அந்த அம்மா சொல்றாங்க, என் மகளுக்காக ஜெபம் பண்ணீங்களா? உங்க கணவர் ஜெபம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். யார் சொன்னாங்க? அவங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? அப்படி உங்க வீட்டு பார்த்து சொல்லுவாங்களா எனக்கா ஜெபம் பண்ண சொல்லுவாங்களா? இன்னொரு சாட்சி சொல்ல ஒருப்படுகிறேன். என்னை தாழ்த்தி சொல்ல ஒருப்படுகிறேன். என்னை முழுதுமாய் தாழ்த்தி சொல்ல ஒருப்படுகிறேன். நான் கர்த்தர் கிருபையில நான் சொன்ன மாதிரி தேசத்துக்கு அதிகாரி அந்த டிவிஎஸ்ல ஒரு நாள் ஹோசூருக்கு போக வேண்டியது. ஹோசூர் போனேன் 2 நாள் வேலையா. 2 நாள் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். நான் உட்கார்ந்தேன், காலைல 8:45 போனேன். ஒருத்தன் டேபிள் பக்கத்தில் வந்தான், இந்த பெரிய நாமம் போட்டிருந்தான். 2 டைப் இருக்குது, இப்படி போடுவாங்க இப்படியும் போடுவாங்க. நான் டிவிஎஸ்ல என்ஃபீல்டு இருந்தாலும் இது நல்லா தெரியும் எனக்கு. இப்படி போட்டால் ஐயர்னு அர்த்தம், இப்படி போட்டால் ஐயங்கார்னு அர்த்தம். ஐயங்கார்னா அதில் அவங்களுக்குள்ள பார்த்து அவங்க வசதி. காலங்காத்தால ஒரு 8:45 உட்காந்து எங்கள் ஆஃபீஸ் 9 8:45 வந்தா இந்த பெரிய நாமம் போட்டுட்டு என் கை நட்டிய முகத்தை பார்த்து சொன்னான், சார் நீங்கள் 2 நாள் ஆஃபீஸுக்கு வரலன்னு சொன்னான். அவன் பார்த்தா நாமம் தான் தெரியுது. அவனை பார்த்து சொன்னேன், என்னடா கரெக்டாக 2 நாள் நான் வரல, 2 நாள் கரெக்டாக சொல்கிறான் எப்படி? அவனை பார்த்து சொன்னான், ஆமாம் தம்பி 2 நாள் ஆஃபீஸ் வேலையா ஒசூர் போயிருந்தேன். அப்படியே எனக்கு ஒன்று பார்த்தான் போயிட்டான். ஒரு சில நாளுக்கு அப்புறம் பெங்களூர் போனேன் 3 நாளைக்கு. பெங்களூர் போயிட்டு 4ஆம் நாள் உட்காந்துக்கிறேன். மறுபடியும் காலங்காலத்தில் 8:45 வந்துட்டான். நாமத்தை போட்டுட்டு விரல நீட்டி சொன்னான், சார் நீங்க 3 நாள் ஆஃபீஸ் வரல சார். இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. இவங்கள என்ன ஃபாலோ பண்றானோ, நான் எங்க போறேன் எது பண்றேன், அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான் போல்றது. என்னைக்கு வரேன் என்னைக்கு போகிறோம். அவனை லைட்டாக கோபத்தில் கேட்டேன், ஆமாம் நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன் அன்னைக்கு. நான் அவன் இத்தனை ஒரு மேனேஜர், டிவிஎஸ்ல மேனேஜரும் பெரிய பொசிஷன். நான் சொன்ன மாதிரி டிவிஎஸ் போய் மேனேஜரும் பெரிய பொசிஷன் அர்த்தம். கார் கொடுக்குறாங்க எல்லாம் கொடு. நான் அதை காட்டிலும் 10 மடங்கு பெரிய பொசிஷனில் இருந்தேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். சரி போட்டோம். அவன் பார்த்து சொன்னேன், ஆமாம் நான் பெங்களூர் போயிருந்தேன் அம்மனி வேலையா. ஏன் இப்படி கேட்குறேன்? அன்னைக்கு நான் 2 நாள் ஹோசூர் போயிருந்தேன், அன்னைக்கு அப்படி கேட்டேன். 3 நாள் ஏன் அப்படி கேட்குறேன்? சற்று இறுக்கி தான் கேட்டேன். ஏன்னா நான் நினச்சேன் வந்து ரகசியம் ஒரு இன்ஃபார்மர் நினச்சிக்கிட்டேன். அவன் ஒரு காரியத்தை சொன்னான், என்னை தாழ்த்தி சொல்ல ஒருப்படுகிறேன், உங்களுடைய சாட்சியாக மாறுவதாக. அவன் சொன்னான், எங்கள் ஆஃபீஸ் 9 மணி தான் சார், டெய்லி காலைல நான் 8:45 வருவேன் சார். அந்த 8:45 வந்து என் சீட்டில் உட்காரதுனால அப்படி பார்ப்பேன், உங்கள் கேபினில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னா உங்கள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும், உங்கள் முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்கள் முகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று என்னை தேடி வரும் சார். நான் அப்படியே உங்களே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நான் நிறைவேன் சார். அப்புறம் தான் வேலையை ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு அப்படி தான் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து அவங்களை ஆளை காணோம். அடுத்த நாள் வரைக்கும் பார்த்தா அடுத்த நாள் ஆளை காணோம். 3ஆம் நாள் வந்தீங்க சார். உங்களை குறித்து சொல்லுவார்களா? உனக்குள்ள இருந்து என்ன வருது அதுதான் கனி. சும்மா ஆவியின் கனி ஆவின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காத. உனக்குள்ள இருந்து என்ன வருது? மக்கள் எண்ணத்தை பார்க்கிறார்கள். தட் இஸ் யுவர் ஃப்ரூட். இன்றைக்கு மனம் திரும்புவோமா? இன்னைக்கு கர்த்தர் எதிர்ப்பாக என்ன? நீ உட்காந்து எல்லாட்டும் அப்படின்னு சொல்ற, நீ ஜெபம் பண்ணு, நீ ஆண்டவர் போல ஊன்ற கட்டப்படு, நீ வேதத்தை வாசி, நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காரியங்களை செய்வார். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். என்னென்ன காரியம் சொன்னீங்க சொல்லுங்க பாருங்க. யாராவது ஒரு கரெக்டாக சொல்லுங்க. என்னங்க நீங்க சொன்ன உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாதுங்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள் ஊன்ற கட்டப்பட வேண்டும். என்னங்க சரி, அப்புறம் முதலாவதாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இரண்டாவதாக அந்த அதிலிருந்து நம்ம எனர்ஜி எடுக்க வேண்டும். ஓகே, வேதம் வாசிப்பு, ஜபம், அபிஷேகம், அதிலிருந்து வல்லமை பெற்று வளர வேண்டும். மூன்றாவதாக கனி கொடுக்க வேண்டும். உள்ளிருந்து வெளியே வர்றது பேர் தான் கனி.
என்ன வெளியே வருது? மக்கள் பார்க்குறாங்களா, உன்னை தேடுறாங்களா? அன்னைக்கு நானும் என் மனைவி அண்ணா நகரில் ஒரு டவர்னு ஒன்று இருக்குது. அந்த டவரை சுற்றிலும் நடக்கிற ஒரு இடம் இருக்குது. அதில் நானும் நம்ம பிள்ளைங்க வந்து இறக்கி விட்டு, டேடி நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் சரி போங்கடான்னு நானும் மனைவி நடப்போன்னு சொல்லி நடந்தோம். அது நடக்கிறோம். அது வாக்கிங் ஏரியா, நிறைய வாக் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 பெண்கள் எதிர்பக்கமாட்டாங்க. நைட் ஒரு 7:30 மணி. யார் வராங்க யார் போகிறாங்கன்னு தெரியாது, இருட்டு, யார் போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் இப்படி போகிறோம், அவங்க அப்படி வராங்க. நாங்கள் லெஃப்ட் சைடில் போகிறோம், ரைட் சைடில் வராங்க. அப்படியே போகிறோம். ஏகதேசம் என் பக்கத்தில் இருந்தவங்க அந்த 2 பெண்ணில் ஒரு பெண்ணு என் முன்னால் வந்து இந்த பேய் ஆடுற மாதிரி பிசாசு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. நீ ரோட்டில் நடந்தினா அது நடக்கணும். நீ ரோட்டில் நடந்தினா பிசாசு ஆடணும். நீ ரோட்டில் நடந்தினா பிசாசு பாதிக்கப்படணும். நீ ரோட்டில் நடந்த பிசாசு வல்லம் அழிக்கப்படணும். உன்னுடைய கனி கிறிஸ்துக்குள்ள கட்டப்பட வேண்டும். அதிலிருந்து நீ வளர வேண்டும். 3வதா கனி கொடுக்க வேண்டும். 4வது பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அதிக கனி கொடுக்கிறது. கனி கொடுக்கறது தான் அதிக கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காத அதிக கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கிறது தான் அதிக கனி. அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 15 திறந்தது. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது அதான் முதல்ல வாசிப்போம், மறுபடியும் வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, 2 என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அது தான் அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். சத்தமா எல்லாரும் சொல்ல, அதை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுத்திகரிக்கிற ஒரு அனுபவம் வர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில வெட்டப்பட வேண்டிய காரியங்கள் வெட்டப்பட வேண்டும். உன்னை விட்டு நீக்க வேண்டிய காரியம் நீங்க வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கிற அனுபவம். அந்த வெட்டப்படுற அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடிதான ஒரு அனுபவம், ரொம்ப கஷ்டமான அனுபவம். நிறைய பேர் பின்வாங்கி விடுவார்கள், நிறைய பேர் ஓடி விடுவார்கள். அந்த கஷ்டத்தில் நிற்க வேண்டும். அந்த கடினத்திலையும் கர்த்தருக்காய் நிற்க வேண்டும். அந்த கடி நிற்குமான்னு சொன்னால் நீ அதிக கனி கொடுப்பாய். ஹல்லேலூயா. நிறைய பேர் பார்த்தனா விசுவாச வாழ்க்கையில பின்வாங்கி போனார், நிறைய பேர் இடறி போனார்கள். காரணம் என்ன? அந்த அதிக கனி கொடுக்க வேண்டிய கட்டம் வரும்போது அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஆண்டவர் சுத்தம் பண்றாருப்பா. வாசிப்போமா? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 8:21 வாசிங்க பாலாம். 21 என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 8:21. உன் இருதயம் இல்ல அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. வனாந்தர மார்க்கமாய் போ சொல்கிற தேவன். அந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்துக்கு போய் அங்க உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப வாசிப்போம். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்களும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பாருங்க, இவன் பேசுறான், மக்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கேட்கறாங்க. அற்புதம் நடக்குது. திமிர்வாதக்காரன் நடக்கிறான், சப்பானி நடக்கிறான், பிசாசு ஓடுது. ஒரு பயங்கரமான எழுப்புதல். அந்த பட்டணத்தை பெருத்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் வந்த சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பார்த்தீங்கன்னா வனாந்தரம் பக்கமாய் போச்சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நல்ல கனி கொடுக்குறான், பக்கத்து பட்டத்து கூட்டிட்டு போயிருக்கலாம், அந்த பட்டத்து கூட்டிட்டு போகலாம். இதே பட்டத்தை வைத்து இன்னும் அற்புதம் செய்ய வைத்திருக்கலாம், இன்னும் அற்புதம் செய்திருக்கலாமே, இன்னும் திமிர்வாதக்காரனும் சப்பா நடக்க வச்சிருக்கலாமே, மரித்தோரை எழுப்பியிருக்கலாமே. ஆவியானவர் தானே செய்யறாரு. இவ்வளவும் செய்த ஆவியானவர் வனாந்தரத்துக்கு போக சொன்னாரு. இவ்வளவும் செய்தது அவனுடைய கனி, ஃப்ரூட்ஸ். இந்த கனியானது இன்னும் கனியா கொடுக்க வேண்டும் சொன்னால் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை வரதான் செய்யும். பிலிப்பு ஆண்டவரை என்ன ஆண்டவரை யார்கிட்ட சொல்றீரு? வேற யாரும் அன்பு ஜாக்கப் அன்பு ஆண்டவரேன்னு சொல்லல. நான் அற்புதம் செய்யறேன், அதிசயம் இன்னும் அற்புதம் செய்யறேன்னு சொல்லவில்லை. அவன் வனாந்தர மார்க்கமாய் போனான். அதிக கனி கொடுக்கும்போது நீ அதிக கனி கொடுக்கும்போது கர்த்தர் உன்னை சுத்தம் பண்ணுவார். அந்த சுத்தம் பண்ற அனுபவம் கடினமான அனுபவமா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சோதனையா இருக்கலாம். அது நிக்க முடியுமா? நிலைச்சு நிக்க முடியுமா?
கடந்த ஏறக்குறைய ஒரு 3 மாசத்துக்கு முன்னால 4 மாசத்துக்கு முன்னால இந்த காவிரி பாக்கம் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஒரு 12 வயதோ 13 வயதோ நிறைந்த ஒரு பெண்மணி, ஒரு பெண் குழந்தை மரித்து போனால் தெரியுமா? ஒரு XU 700 கார்ல ஆக்சிடென்ட் ஆகி மரித்து போனால் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஊழியக்காரோட மகா அவங்க ஏலகிரியில் ஊழியம் ஏதோ பண்ணிட்டு, இந்த பெண்ணு வந்து வச்சு சின்ன பிள்ளை வந்து பார்த்தோன்னா ஒரு சில பாடலாம் பாட்டி ஊழியம் பண்ணிட்டு திரும்பி போகும்போது இங்கே காவிரி பக்கத்தில் திடீர்னு ஒரு வேன்காரம் குறுக்க வந்து அடிச்ச அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் காயப்பட்டாங்க. ஆனால் இந்த பெண்மணி மட்டும் பார்த்தீங்கன்னா மரித்து போனாள். அந்த பெண்மணிய சொந்தக்காரங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. அது ஒரு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நடந்தது. நல்லா தெரிஞ்சவங்க. அவங்க எனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பிள்ளை மரித்து போனால் அடக்கெல்லாம் பண்ணாங்க, ப்ரேயர் மீட் வச்சுருந்தாங்க, சனிக்கிழமை வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தகப்பனும் தாயை எழும்பி சொன்னார்கள், கண்ணீர் தான், வேதனை தான், துக்கம் தான். அந்த கண்ணீர் மத்தியில் சொன்னாங்க, என் மகள் மரித்து போனால் உண்மைதான், நாங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய தான் போகிறோம், நாளைக்கே பார்த்தோன்னா ஊழியத்துக்கு போகிறேன். அந்த நேரத்தில் ஊழியத்துக்கு போனார்கள். நம்மளால் கங்கை யமுனை காவேரி தாம்பரபரணி எல்லாமே கண்ணில் ஓடும். ஆண்டவர் ஏன் இப்படி செய்தா? நான் ஊழியம் பண்ணேன், நான் ஊழியம் தானே போயிட்டு வந்தேன், கர்த்தர் ஏன் பண்ணாரு உட்காந்துருவாங்க நம்ம ஆளுங்க. அதிக கனி கொடுக்க மாட்டார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை. தட்ஸ் ஆல், தட்ஸ் எண்ட் ஆஃப் தம். இனி கனியும் கொடுக்க மாட்டாங்க, அதிக கனியும் கொடுக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கை அப்படியா தான் வளர்ந்துருக்கிறீங்களா? இந்த மத்தியானம் அப்படி யாராக இருக்கிறீங்களா? கர்த்தர் உன் வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்பி நீ அதிக கனி கொடுக்க விருப்பப்படுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் செய்தி அதுதான். நீ அதிக கனி கொடுக்க வேண்டும். நீ அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருக்குள்ளாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். இரண்டாவது அதிலிருந்து நீ வளர்ச்சி பெற்று நீ அந்த சாப் என்று சொல்வார்கள், அதை எடுத்துக்கொண்டு நீ வளர வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அபிஷேகம் பெற இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வர வேண்டும். மூன்றாவது நீ கனி கொடுக்க வேண்டும். நீ கனி கொடுக்க பாரு. உன் வாழ்க்கையில் மற்றவங்க என்ன பார்க்குறாங்க? உன் வாழ்க்கையில் உன் சண்டைக்காரையா கோக்காரன் சொல்கிறாங்களா? ஆண்டவரே ஜெபம் பண்ணு, ஐயோ என்னை இப்படி தானே பார்க்குறாங்க, என் கனி அப்படி இருந்த மாற்று சுவாமி ஜெபம் பண்ணு. கனி கொடு. கனி கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். அந்த சுத்தம் பண்ணும்போது அடுத்தது நீ அதிக கனிகள் கொடுப்பாய். கரலை தட்டி நன்றி செலுத்தலாமா? கரலை தண்டி செலுத்தலாமா? கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள் வரதான் செய்யும். உலகம் யார் சொன்னது? இவர் தான் சொன்னாரா? உலகத்தில் நீ தான் சொன்னீங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம், நீ தானே சொன்னீங்க. இப்போ கொஞ்சம் முன்ன உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, உபத்திரம் உண்டு. நான் எனக்கு பிடிச்ச ஒரு வசனம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:22. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிகமான உபத்திரவங்கள் வழியாய் தான் தேவராஜ்யத்தை போக முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரம் இல்லாமல் பரலோகம் கிடையாது. அநேக உபத்திரம் மூலியமாய் தேவராஜ்யத்தில் போக வேண்டுமாம். இயேசு சொன்னார் மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில், இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், அது வழியா போனாதான் ஜீவனுக்கு போய் சேர முடியும். உலகத்தில் உபத்திரம் உண்டு. தயவு செஞ்சு அந்த பக்கம் பார்த்துடாதீங்க. உபத்திரத்தை பார்க்காத. உபத்திரத்தில் பார்த்தினா விழுந்து போவாய். அந்த சிலுவை நோக்கி பார். இன்னும் கனி கொடுக்க வேண்டும் சுவாமி, நான் இன்னும் கனி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த உபத்திரங்களுக்காக உம்முடைய கருத்தில் தருகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுகிற வசனம் உனக்கு தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க வசனம் மனப்பாடம் சொல்றீங்களா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுறது தெரியுமா தெரியாதா? அப்போ ஏன் உட்காந்து பாரத்தை நீ தூக்கிட்டு இருக்கிற? எப்பா, கர்த்தர் பாரத் தூக்குனாரா தூக்கலையா? சந்தேகம் இல்லை. கர்த்தர் பாரத் தூக்குனா சரியா சொல்லுங்க. தூக்கல, தூக்குனாரு. அப்ப நீ ஏன் தூக்குற? ஒரு உண்மை சாட்சியை சொல்லி முடிச்சிட போறேன். எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. 2 ஆண் பிள்ளைகள் நினைக்காதீங்க, ஜேக்கப் தெரியும். 2 ஆண் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க 2 பேரும். நான் 2 பேரும் இப்படி பார்க்கணும். அதில் பெரியவனா இப்படி தான் பார்க்கணும். பெரியவனை இன்றைக்கி வர வர்ஷிப் பண்ண எல்லாரும் பண்ணுவானுங்க. சரி, கடைசி நேரத்தில் வரலாம், அவனுங்க போகட்டும். அன்றைக்கி நாங்கள் மேலே மீட்டிங் வரும்போது அவனுக்கு தான் வர்ஷிப் பண்ணாங்க 2 பேரும். சரி போட்டோம். NLG சர்ச்சில் வாரம் பண்ணுறானுங்க. கிடையாது, அவன் பிஸி. அவன் நம்ம புக் பண்ணால் ஒரு 2 மாதமாக நான் அவனை புக் பண்ணணும், இல்லை எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. 2 பேரும் திருமணமாக இருக்குது, எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இருக்கட்டும். ஒரு நாள் 2வது மகள், நான் மருமகள்னு சொல்ல மகள், 2வது பையனுடைய மனைவி மகள் திடீர்னு ஆஃபீஸில் பயங்கர வலி, பயங்கர வேதனை. அங்கங்கே கொண்டு போய் கிடச்சி இந்த ஹாஸ்பிட்டல் கடைசி காவேரி ஹாஸ்பிட்டலில் போட்டாக்கா அவன் கண்டுபிடிச்சாங்க அந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவார்கள். அது பெண்களுக்கு தான் தெரியும். அந்த டியூப் முறுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டருக்கு அது ஒரு கட்டி இருக்குது. கண்டுபிடிச்ச சொல்லி பட் சொல்லிட்டாங்க, இதுதான் காரணம்.
சொன்னாங்க இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க வேண்டும். அது ஆப்ரேட் பண்ணும்போது அந்த ஓவரி பகுதியை டச் பண்ணவும் சொன்னால் ஓவரியும் எடுத்தான் ஆக வேண்டும். அவன் இன்னும் பிள்ளை கிடையாது. ஓவரி எடுத்தா நிலைமை என்ன? அவளுக்கு அப்பா அம்மாவும் பார்த்தீங்கன்னா உடைந்தே போனார்கள். இல்லை 4 பேர் உட்காந்துரு, நானும் இவளும் அவங்க அப்பா அம்மாலாம் உடைந்தே போனார். இந்த ஓவரி எடுத்துருன்னு சொன்னா நாங்கள் கட்டி எடுப்போம். கட்டி எடுக்கும்போது இது ஓவரி டச் ஆயிடுச்சுன்னா அதை எடுக்க வேண்டும். இரவு 11:45 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் போக சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் என்ன அலோவ் பண்ணுறீங்களா? அந்த அவள்கிட்ட போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துடுறேன். அது பெரிய பிரச்சனை. ஊர்னாங்க. கடைசியில் என்னை மனைவி அலோவ் பண்ணாங்க. நான் உள்ளே போனேன். என் மகளை பார்த்து அவள் நெத்தியில கை வச்சு நான் ஒரு ஜோம் பண்ணேன். என்ன ஜோம் பண்ணேன் தெரியுமா? ஆண்டவரே, மத்தேயு 8:17 நீர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டீர்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமி. நீர் சுமந்து விட்டீர்னு சொன்னால் இப்போ என் மகளுக்குள்ள அது இருக்கக்கூடாது. அது அங்கே இருக்குது. நான் விசுவாசத்தினால் அந்த சிலுவையை பார்க்குறேன். விசுவாசம் நான் கட்டி உமக்குள்ளே பார்க்குறேன் சுவாமி. என் மகளை விடுதலை பண்ணுமாண்டவரே ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலைல 9 மணிக்கு அந்த மெயின் டாக்டர் வந்தாங்க. அவங்க செக்அப் பண்ணாங்க. செக்அப் பண்ணி என் மகனை கூப்பிட்டு கேட்டாங்க, இவளுக்கு கட்டி இருக்குதுன்னு யார் உனக்கு சொன்னது? நடந்த உண்மை சம்பவம். கட்டிடுறது யாருப்பா சொன்னது? என் மகன் சொல்றான், ஆமாங்க நேற்று சொன்னாங்க. இல்லையா கட்டியே இல்லையே. இல்லைங்க நேற்று சொன்னாங்க. இல்லையா கட்டியே இல்லையே. முறுக்கிட்டு இருக்குதே. பொறுமையாரு, அது தானாவே ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஜெபித்து கொண்டிருந்தோம். ஒரு 11:30 மணி இருக்கும். என் மகள் சொன்னால் வலி இல்லை. செக் பண்ணி பார்த்தாங்க, அந்த முறுக்கிட்டு இருந்த சரியாயிடுச்சு. அவர் மேல் சுமத்துரு. அவர் வைத்தார்னு சொன்னா நீ சுமக்காத. அவர் சிலுவையில் சுமந்து விட்டார்னு விசுவாசித்தால் நீ சுமக்காத. அதிக கனி கொடுக்கறதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். முதலாய் அவருக்குள்ளாய் ஊன்ற கட்டப்பட வேண்டும். 2வது அவருக்குள்ளே நீ வளர வேண்டும். 3வது நீ கனி கொடுக்க வேண்டும். நீ கனி கொடுப்பாயின்னு சொன்னால் அடுத்த லெவல், அடுத்த கனி. அதிக கனி கொடுப்பதற்கு நீ சுத்தம் பண்ணப்பட வேண்டும். உன் வாய் சுத்தம் பண்ண வேண்டும். உன் கண்கள் சுத்தமாக்கப்பட வேண்டும். உன் சிந்தனை சுத்தமாக்கப்பட வேண்டும். உன் இருதயம், சிந்தனை, யோசனை சுத்தமாக்கப்பட வேண்டும். அப்படி சுத்தமாக்கப்படும் போது அதிக கனியை கொடுக்கிறோம். மிகுந்தியான கரண்டியில் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மிகுதியான கனி கொடுக்கணும்னு ஆசையா இருந்து ஒரு கரங்களை ஊற்றி ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஜெபத்துக்கு எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆல் ஆஃப் us stand up please.